அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென தெரிந்து கொண்டு எல்லா நகரங்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். இயேசு கரையில் இறங்கிய பொழுது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளை போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர்கள் ஆயனில்லா ஆடுகளாக இருப்பதை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். Compassion of our Lord Jesus Christ. ஒரு கிராமத்திலே வயது முதிர்ந்த தம்பதி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு குளிர்காலம். மாலை வேளையிலே அவர்கள் வீட்டினுடைய கதவு தட்டப்பட்டது. அப்போ அந்த பெரியவன் கதவை திறந்து பார்த்தார். அங்கே இவரை போல வயது முதிர்ந்த ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அப்போ இவர் அவரை பார்த்து கேட்டார், என்ன வேணும் அப்படின்ட்டு. ரொம்ப குளிருது, நான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், இருட்டாயிடுச்சு, நீங்க உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். உடனே அந்த வீட்டு உரிமையாளர் தாராளமா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேநீரை கொடுத்தார், டீ கொடுத்தார். டீ கொடுத்துட்டு அவர் சாப்பிடுகின்ற பொழுது சொன்னார், இதோ இங்கேயே நீங்கள் உட்கார்ந்திருங்கள், நான் நம் அனைவருக்கும் சேர்ந்து மூவருக்கும் சேர்ந்து இரவு உணவு தயாரிக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய மனைவியினால் எழுந்து வேலை செய்ய முடியாது.
அவர்கள் ஒரு நோயாளி படுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் நான் இரவு உணவு தயார் செய்கின்றேன் என்று சொல்லி அவருக்கும் சேர்த்து அந்த முதியவர் வீட்டிலே உணவினை தயாரித்து முடித்த பிறகு உணவினை எடுத்துட்டு வந்து டேபிள் எல்லாம் வச்சாரு. வச்சுட்டு அவர்கிட்ட சொன்னார், ஐயா, இன்னும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஏனென்றால் இது மாலை நேரம், நானும் என்னுடைய மனைவியும் கடவுளிடத்திலே ஜெபிப்பது உண்டு. ஜெபித்த பிறகுதான் நாங்கள் உணவினை அருந்துவோம் என்று சொல்லி அவர் அந்த அறைக்கு சென்றார். அறைக்கு சென்று தன்னுடைய மனைவியோடு ஜெபித்தார். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. ஜெபித்து முடித்த பிறகு இவர்கள் இருவருமே வந்து டேபிளில் உட்கார்ந்தாங்க. உட்காருவதற்கு முன்னால் அந்த பெரியவர் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உணவினை எல்லாம் கொடுத்து விட்டு வந்தார். முடித்த பிறகு இவர்கள் 2 பேரும் உட்கார்ந்த உடனே பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ வீட்டு உரிமையாளர் சொன்னார், இதோ நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தீர்கள். உங்களுக்கு ஒரு உறவிடத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார், ஒரு உணவினை கொடுத்திருக்கின்றார். ஆகையால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லிவிட்டு நாம் சாப்பிடுவோம் என்று அவரை பார்த்து சொன்னார். உடனே அவர் சொன்னார், நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல மாட்டேன். ஏன் என்று கேட்ட பொழுதோ அவர் சொன்னார், இதோ நான் கடவுளை நம்புவதில்லை. ஐ ஆம் an atheist. கடவுள் மீது எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. உங்களுக்கு வேண்டும் என்றால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். கடவுள் என்று ஒருவர் இருந்தால் உங்களை போன்ற நல்லவருக்கு ஏன் இப்படிப்பட்ட வேதனைகள்? உம்முடைய மனைவி படுத்த படுக்கையாக இருக்கின்றார். ஆகையால் நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல மாட்டேன், வேணுமென்றால் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன் என்று அவர் சொன்னார். வீட்டு உரிமையாளர் சொன்னார், இல்லைங்க, நீங்க கடவுளுக்கு நன்றி சொன்னாதான் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னா. அவர் சொல்லிட்டாரு, முடியவே முடியாது. வீட்டு உரிமையாளருக்கு கோபம் வந்தது. உடனே அவர் சொன்னார், கடவுளுக்கு நன்றி சொல்லவில்லை என்றால் நீங்க ஏன் வீட்டை விட்டு வெளில போங்கன்னார். வந்தவருக்கு ஆச்சரியம், ஆனால் வேறு வழி இல்லை, நீங்க வீட்டுக்கு வெளில போயிடுங்க அப்படின்ட்டார். அவரு வீட்டுக்கு வெளில போயிட்டு இருந்த திண்ணையில உட்காந்துட்டார். இவர் கதவை மூடிட்டு இவர் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்க போயிட்டார். படுத்து கொண்டிருந்த பொழுது இவருக்கு ஒரு கனவு. அந்த கனவிலே கடவுள் இவரை பார்த்து கேட்டார், இந்த பார்பா, நீ ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவன், நீ நல்ல ஒரு மனுஷன், நீ எனக்கு நன்றி சொன்னாய். ஆனால் அவன் நன்றி சொல்லலையே என்றதுக்காக எதற்காக நீ அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாய்? அப்போ இவர் சொன்னாரு, கடவுளே, உன்னை எல்லாமே கொடுத்து கூட நன்றி சொல்லவில்லையே. அப்பொழுது கடவுள் சொன்னார், இதோ அவன் என்னை நம்பவில்லை என்றாலும் இத்தனை ஆண்டுகளாக நான் அவனை பொறுத்து கொண்டேன், அவன் மீது இரக்கம் காட்டினேன், அவன் மீது நான் தனிப்பட்ட அன்பை செலுத்தினேன். ஒரு நாள் உன்னால் அவனை பொறுத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வருகின்றதோ. உடனே இவர் எழுந்து வீட்டுக்கு வெளில போனார். கதவை திறந்தார். அந்த குளிரில் அவர் ஒரு மூலையில் படுத்துட்டு இருந்தார். படுத்துட்டு இருந்தவரை தட்டி எழுப்பி கூப்பிட்டு சொன்னார், வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னார். உடனே அந்த கடவுளை நம்பாத நபர் சொன்னார், எதுக்காக கூப்பிடுறீங்க அப்படின்ட்டு. அப்பொழுது இவர் சொன்னார், இதோ நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே கடவுள் சொன்னார், நீ கடவுளை நம்பாதவன் என்று தெரிந்தும் இத்தனை ஆண்டுகளாக கடவுள் உன்னை பொறுத்து கொண்டிருக்கின்றார், நீயும் அவருடைய மகன்தானா? அதைவிட முக்கியமாக கடவுள் சொன்னார், இத்தனை ஆண்டுகள் நான் அவனை பொறுத்து கொண்டேன், ஒரு இரவு உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லையே என்று சொன்னார். ஆகையால் நீங்க வீட்டுக்குள்ள வாங்க, வந்து சாப்பிடுங்க,
சாப்பிட்டுட்டு உள்ள தூங்குங்க என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் கருணை உள்ளவர். எந்த அளவுக்கு கருணை உள்ளவர் என்று சொன்னால், ஆழம் அகலம் எதுவுமே நாம் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பரிவும் கருணையும் அவரிடத்திலே இருக்கின்றதோ. இதைதான் நாம் விவிலியத்திலே பல இடங்களிலே பார்க்கின்றோம். ஒரு கருணை உள்ளவன் உள்ளத்திலே 6 குணங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றதோ. கடவுள் கருணை உள்ளவராக இருப்பதினால் அவரிடத்திலே இந்த 6 குணங்கள் இருக்கின்றன. 1, இரக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். அந்த இரக்கம்தான் நம் ஒவ்வொருவரையும் இன்று வரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றதோ. 2, கடவுள் கருணை உள்ளவராக ஆசீர்வாதத்தை கொடுப்பவராக இருக்கின்றார். கருணை உடையவராக இருக்கின்றார். 3, கோபம் கொள்ளாத கடவுளாக நம் மீது அவர் பாசத்தோடு இருக்கின்றார். கோபம் கொள்ளாதவர். கடவுள் கோபம் கொண்டால் நாம் எப்படி வாழ முடியும்? ஆனால் அனைத்தையும் பொறுத்து கொண்டு வாழுகின்ற கடவுள். 4, பார்க்கின்ற பொழுதோ நம்மை முழுமையாக அன்பு செய்கின்ற கடவுள். நம்மை முழுமையாக அன்பு செய்கின்ற கடவுள். 5, பார்க்கின்ற பொழுதோ இதோ கருணையோடு இருக்கின்ற கடவுள் நமக்கு நம்பிக்கையின் பாத்திரமாக இருக்கின்றார். நம்ம யாரிடத்தில் போவதோ? ஒரு குழப்பம் வருகின்ற பொழுதோ ரொம்ப பேர் எங்க போறாங்க? கோயிலில் வந்து உட்கார்றாங்க. ரொம்ப பேர் கோயிலில் வந்து கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். கடவுளை பார்த்து ஜெபிக்கின்றார்கள். காரணம், நம்முடைய கடைசி நம்பிக்கை கடவுள்தான். கடைசியாக பார்க்கின்ற பொழுதோ கடவுளுடைய கருணை மன்னிப்பளிப்பதாக இருக்கின்றதோ. எந்த அளவுக்கு வேண்டுமென்றாலும் மன்னிப்பளிப்பதாக இருக்கின்றதோ. ஆகையால் கடவுள் பரிவோடு இருக்கின்றார், கருணையோடு இருக்கின்றார் என்றால் இந்த 6 குணங்கள் அங்கே வருகின்றன. விவிலியத்திலே பல நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். யாத்திராகமத்திலே 32வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் 32வது அதிகாரத்திலிருந்து 34வது அதிகாரம், இஸ்ராயேல் மக்கள் பல ஆண்டுகளாக எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்த பொழுதோ அந்த கடவுளை மறந்துவிட்டு அவர்களுக்கென்றோ ஒரு தங்கத்தினாலான கன்றுக்குட்டியை செய்து கொள்கின்றார்கள். இதை பார்த்தவுடனே யாவே கடவுளுக்கு கோபம் வருகின்றதோ. இதோ நன்றிகற்ற மக்களாக இருக்கின்றார்களே, இதற்காகவா இவர்களை நான் அழைத்து வந்தேன், அழைத்து வந்த என்னை மறந்து விட்டார்களே என்று சொல்லி கடவுள் கோபம் கொள்கின்றார். ஆனால் அப்படி கோபம் கொண்ட பொழுதோ மோயிசன் கடவுளிடத்திலே பரிந்து பேசுகின்றார். தன்னுடைய மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். அப்படி பேசிய உடனே கடவுளுடைய கோபம் தணிந்ததோ அவர்களை மன்னிக்கின்ற கடவுளாக நாம் பார்க்கின்றோம். முழுமையாக மன்னிக்கின்றார். மறுபடியும் அந்த மக்களோடு ஒரு உடன்படிக்கையை, ஒரு உறவினை அவர் செய்து கொள்கின்றார். கடவுளுடைய கருணை என்பதோ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கோ ஒரு மனுஷிக்கோ அல்ல, மாறாக இந்த உலகத்தில் உருவான அனைவருக்குமே இந்த கருணை காட்டப்படுகின்றதோ என்பதோ விடுதலை புத்தகத்திலே 34வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகின்றது. அனைவருக்கும், ஜாதிகள், மதங்கள், இனங்கள் அனைத்தையும் தாண்டி இந்த உலகத்தில் உருவான அனைத்தும் கடவுளிடமிருந்து வந்ததோ, கடவுளால் உருவானதோ, கடவுளால் கொடுக்கப்பட்டதோ. ஆகையால் அவருடைய அந்த கருணை, அந்த பரிவு என்பது அனைத்து மக்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் கொடுக்கப்படுகின்றதோ. நம்ம பல நேரத்தில் பார்க்கிறோம்,
பல மதங்களை சேர்ந்த நம்முடைய இந்து சகோதரர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கோ ஆழமான விசுவாசம் இருக்கின்றதோ. நாம் வெள்ளிக்கிழமைகளை பார்க்கின்றோம், வருகின்றவர்கள் அனைவரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா என்றால் இல்லை, இல்லை. மாறாக மற்ற மதங்களை சேர்ந்த எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த ஆலயத்திற்கு வருகின்றார்கள். காரணம் என்ன? அவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பரிவையும் இரக்கத்தையும் அனுபவித்தவர்கள். அதனால்தான் தொடக்கத்திலேயே நான் அந்த கதையை சொன்னேன். அவன் கடவுளை நம்பாதவன், ஆனால் கடவுளை நம்பாத அவனும் கடவுளுடைய மகன்தான். அதேதான் இயேசு கிறிஸ்துவும் நம்ம இடத்திலே சொல்லுகின்றார், நான் எல்லாருக்கும் என்னுடைய பரிவை கொடுக்கின்ற கடவுள். இதைதான் யாவே கடவுள் யாத்திராகமத்திலே, விடுதலை ஆகமத்திலே நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய கருணை இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் சென்று சேரும் என்று கூறுகின்றோம். இதேதான் 145வது சங்கீதத்தை நாம் எடுத்து வாசித்தோம் என்றால் அதில் அழகாக சொல்லப்படுகின்றதோ, கடவுளுடைய நேச்சர், அவருடைய இயற்கை குணம், அவருடைய கேரக்டர் வேற ஒண்ணு இல்லை, பரிவு மட்டும்தான், பரிவு மட்டும்தான். நம்முடைய கடவுள் இரக்கம் நிறைந்த கடவுள், பரிவுள்ள கடவுள். இந்த கடவுள் இரக்கத்தையும் பரிவையும் ஏதோ சொல்லல மட்டும் வைத்து இருக்கவில்லை, மாறாக செயலிலே காட்டுகின்றார், செயலிலே காட்டுகின்றார். இதே யாத்திராகமத்திலே நாம் வாசித்தோம் என்றால் 23வது அதிகாரத்தில் அழகாக சொல்லப்படுகின்றதோ, இதோ ஏழைக்கோ நீ இறங்கு, வட்டி வாங்காத, வட்டி வாங்காத. யாராவது ஒருவர் உன்னிடத்திலே உதவி என்று கேட்டு வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு உதவு. எப்பொழுது நீ அப்படி உதவுகின்றாயோ அப்பொழுது என்னுடைய இரக்கம் இன்னும் உனக்கு அதிகமாக கிடைக்கும். அநியாய வட்டி, இனி யோசிச்சு பாருங்க. மேற்ற வட்டி என்றான், இந்த வட்டி என்றான், அந்த வட்டி என்றான். ஏழைகளை நசுக்குகின்றவர்களை பார்த்தோ கடவுள் கோபம் கொள்கின்றார், கோபம் கொள்கின்றார். அதே போல ஜூபிலி இயர் வருடத்தை அனைத்து இஸ்ராயல் மக்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படின்னா என்ன? அந்த நேரத்தில் அடுத்தவர்களை மன்னித்து விடும், அவன் திருப்பி கடனை கொடுக்கலன்னா விட்டுடு. ஏழைகளின் மீதோ பரிவு கொண்டிருக்கின்ற கடவுள். அதே போல் இஸ்ராயல் மக்களிடத்திலே ஒரு பழக்கம் இருந்ததோ, 10ல் ஒரு பகுதியை ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்றோம். ஆனால் கடவுள் சொல்லுகின்ற, இதோ ஏழைகள் 10ல் ஒரு பகுதி அல்ல, அவர்களால் என்ன முடியுமோ அதை கொடுக்கட்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட சமயத்தில் சூசையப்போ அன்னை மரியாள் ரொம்ப பெரிய காணிக்கையெல்லாம் கொடுக்கல, 2 மாடப்புறாக்களை கொடுத்தார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? ஏழ்மையை எடுத்து சொல்லுகின்றது. அவர்கள் எளியவர்கள், ஏழ்மையானவர்கள், சாதாரணமானவர்கள். ஆகையால் அதை கொடுத்தார்கள். அதனால் நம்முடைய கடவுள் பரிவுள்ள கடவுளாக இருக்கின்றார். இதைதான் பல இறைவாக்கினர்கள் வழியாக அவர் திரும்பவும் திரும்பவும் அறிவுறுத்துகின்றார். முக்கியமா ஆமோஸ் இறைவாக்கினர் அவர் சொல்வார், இதோ நீங்கள் எல்லாம் அமாவாசை எப்போது முடியும், எப்பொழுது மற்றவர்களை ஏமாற்றலாம், ஓய்வு நாள் எப்போது முடியும், எப்போ மற்றவர்களை ஏமாற்றலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இதோ ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். அப்படின்னா நம்முடைய கடவுள் ஏழைகளின் பக்கம் நிற்கின்ற கடவுள். அதனால்தான் விவிலிய அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள், அவர் God is God of poor of Yahweh, poor of Yahweh.
ஏழைகளின் பக்கம் நிற்கின்ற கடவுள், ஏழைகளுக்காக போராடுகின்ற கடவுள். இன்று நாம் அனைவரும் இந்த கடவுளை தான் பார்க்க வேண்டாம். விவிலியத்திலே புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுதோ அருமையான ஒரு நிகழ்வோ நடக்கின்றது. பல சமயத்தில் நம்ம இதை வாசித்திருப்போம், ஆனால் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருப்போம் என்று தெரியாது. லூகாஸ் நற்செய்தியிலே 7வது அதிகாரம் 11 17 வரை இயேசு கிறிஸ்து அந்த நகருக்கு நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு இளைஞனை பாடையிலே கொண்டு வருகின்றார்கள். யாருமே இயேசு கிறிஸ்துவினிடத்துல ஐயோ இந்த பையன் செத்துட்டான், அவனுக்கு உயிர்ப்பு கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. மாறாக அவரே சென்று அந்த இளைஞனின் பாடையை தொட்டு அவர்களை கீழே இறக்க வைத்து அவனுக்கு உயிரை கொடுக்கின்றார். ஒரு கைம்பெண்ணுடைய மகனுக்கு உயிரை கொடுக்கின்றார். எதற்காக இயேசு கிறிஸ்து இதை செய்யணும்? இங்கதாங்க கடவுளுடைய பரிவு நமக்கு தெல்லம் தெளிவாக எடுத்து கூறப்படுகின்றதோ. மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள், கேட்டார்கள். ஆனால் இந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து தேடி செல்லுகின்றார், அந்த பாடையை தொடுகின்றார். காரணம், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அந்த பெண் ஒரு கைம்பெண், ஏற்கனவே யாருமே அவளுக்கு துணை செய்வதற்கோ உதவி செய்வதற்கோ இல்லை. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு உதவி, ஒரே ஒரு ஆதாயம் அவளுடைய மகன். அந்த மகனும் இறந்து விட்டான் என்றால் அந்த பெண்ணுடைய நிலைமை அந்த சமுதாயத்திலே ரொம்ப கீழ்த்தரமாக இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுடைய நிலைமையை, கைம்பெண்ணுடைய நிலைமையை புரிந்து கொள்கின்றார். அந்த மகனுக்கு உயிரை கொடுக்கின்றார். இதுதான் பரிவு, இதுதான் இரக்கம். இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுதோ இதை நாம் பார்க்கின்றோம். இதோ அவர்கள் ஆயன் இல்லாத ஆடுகளாக இருப்பதை கண்டார். அவர் மனம் இறங்கினார், பரிவு கொண்டார். பல மணி நேரம் அவர்களோடு பேச ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே பரிவு இருக்கின்றதா? ஒரு நோயாளியை சந்திக்கின்ற பொழுதோ நாம் அவர்களோடு அமர்ந்தோ ஒரு 5 நிமிஷம் நம்மளால பேச முடியுதா? முக்கியமா இளைய சமுதாயம் இன்னைக்கு எல்லாமே வேகமாக சென்று கொண்டிருக்கின்றோம். நம்ம வீட்டில் நம்மளுடைய தாத்தா பாட்டி இருப்பாங்க, வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள், ஏஞ்சி நடக்க முடியாதவங்க இருப்பாங்க, பெட்ல படுக்கையாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் நம்மால் ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் உட்கார்ந்து பேசக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோமா? நமக்கு அறிமுகமானவர்களோ அறிமுகம் ஆகாதவர்களோ நம்ம இடத்தில் பேசுகின்ற பொழுதோ சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோமா? எப்படி இருக்கிறீங்க நம்ம கேட்டிருக்கிறோமா? நமக்கு நன்கு தெரிந்தவர்களிடத்துல ஒரு முதுகுல அப்படி தட்டி எப்படி பாருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோமா? அவ்வளவு ஏன் நம்மளுடைய பசங்க இன்றைய கல்ச்சர் என்ன கற்றுக் கொடுக்குறோம்? எத்தனை பசங்க அப்பா அம்மாவோட உட்காந்துக்கிட்டு அப்பா நீங்க பேசுனீங்க, சாப்பிட்டீங்களாப்பா, அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா, இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோமா? நம்ம என்னதான் கற்றுக் கொடுக்குறோம் சொல்லுங்க? அந்த பரிவு இரக்கம் என்பது நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கின்றதா? ஒரு மிஷனாட்டம் தானே நடந்துக்கிறாங்க. என்ன செய்யறோம்? படி. இதை தவிர வேற எதையாச்சும் நம்ம சொல்லி கொடுக்குறோமா? அவன் படிச்சுட்டு நாளைக்கு ஒரு மனிதாபிமானம் இல்லாத மனுஷியாக தான் உருவாகின்றார்கள். அப்பா அழுதா எனக்கு என்ன, அம்மா அழுதா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும். சுயநலவாதிகளாக தான் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் யாரு? நம்ம தான். நம்முடைய பெற்றோர்கள் எப்படி நமக்கு நல்லதை சொல்லி கொடுத்தாங்க? ஆனா நாம் அந்த நல்லதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கின்றோமா? என்ன சொல்றோம்?
என் பையன் படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், கடைசியில் ஒன்று எத்தனை போயிட்டு ஏஜ்டு ஹோமில் எத்தனை போய் சேர்ப்பான். அங்கதான் போய் சேர்ப்பான். என் பையன் நல்லா படிக்கணும், அமெரிக்காவுக்கு போகணும், உனக்கு டாலரா கொட்டணும், நீ இங்க வந்து ஒரு பிரெட் வாங்கறதுக்கு கூட வக்கு இருக்காது. வாழ்க்கையில எதை கற்றுக் கொடுக்கிறோம், எதை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும்? பணம் இன்னைக்கு இருக்குங்க, நாளைக்கு போயிடும். ஒரு பரிவு இருக்கணும், இரக்கம் இருக்கணும், கருணை இருக்கணும். அவன் தான் மனுஷன். வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்க. படிப்பு எவன் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாங்க. இன்னைக்கு கூகுளில் உட்கார்ந்தா எல்லாமே கற்றுக்கலாம். கூகுள் வந்து இரக்கத்தை பற்றி கற்றுக் கொடுக்காது, பரிவை பற்றி கற்றுக் கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது படிப்பு அல்ல, பண்பு, பாசம், நேசம், நல்ல குணங்கள். இன்னைக்கு நீங்க யாருமே இதை கற்றுக் கொடுக்கறதில்லை. போட்டி மனப்பான்மை கொண்ட உலகத்திலே நாம் வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்பதை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கின்றோம். வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டோ பிள்ளைகளை மனிதர்களாக அல்ல மிஷின்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கடவுள் பரிவுள்ளவர், ஆனால் நான் கருணை உள்ளவனா, நான் பரிவுள்ளவனா? இதுதான் நாம் யோசித்து பார்க்க வேண்டாம். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய பரிவை விவிலியம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றதோ, திருப்பலிகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன, மறைவுரைகள் எடுத்து சொல்லுகின்றன, குருக்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள், துறவரத்தார் எடுத்து சொல்லுகின்றார்கள். ஆனால் நம்முடைய குடும்பங்களிலே இதை நாம் கடைபிடிக்கின்றோமா? இதுக்கு தான் நான் சொல்றது, கேடிசத்துக்கு அனுப்புங்க உங்க பிள்ளைங்களை, நல்ல குணங்களை வளருங்க அப்படின்ட்டு. ஆகையால் பரிவுள்ள பிள்ளைகளாக, பண்புள்ள பிள்ளைகளாக, இரக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ரொம்ப படிக்கல, பண்புள்ளவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து எந்த டிகிரியும் வாங்கல, இரக்கமுள்ளவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து எந்த காலேஜுக்கும் போல மனிதாபிமானத்தோடு இருந்தார். இதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிதர்சனம். இதை அறிந்து கொண்டு வாழ ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம்.